அனைவருக்கும் வணக்கம். பால்வளத்துறை சார்பாக புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறந்த பணியாளர்களுக்கு பரிசு வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இச்சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் மற்றும் துறை அலுவலர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலாவதாக ரூபாய் 94.06 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தூத்துக்குடி புதிய பால் பண்ணை, கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் கால்நடை தீவன உற்பத்தி ஆலை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பாலாடை கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை ஆகிய திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பால் பண்ணைகளை தானியங்கி ஆலைகளாக நவீனமயமாக்கிட ரூபாய் 97.55 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சிறந்த கறவைகளை உற்பத்தி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் செயற்கை முறை கருவூட்டல் பணியை மாநில அளவில் சிறப்பாக மேற்கொண்டுள்ள 3 பணியாளர்களுக்கு பரிசு வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 94 கோடி 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் மற்றும் 97 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும், மேலும் மாநில அளவில் கால்நடை செயற்கை முறை கருவூட்டல் பணியில் சிறப்பாக செயல்பெற்ற 3 ஊழியர்களுக்கு பரிசு வழங்கியும் சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், அரசு செயலாளர் அவர்களுக்கும், ஆவின் இணை மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.